ஒரு முறை அப்துல் கலாம் ஒரு ரிசர்ச் சென்டருக்கு போகிறப்போ அந்த ரிசர்ச் சென்டர் என்னென்னா நிறைய ப்ரோட்டோடைப்ஸை உருவாக்கி அதை கவர்மெண்ட்டுக்கிட்ட காட்டி அதுக்கான அப்ரூவல் ஃபண்டிங் வாங்கி அதை செய்யக்கூடிய அரசாங்கத்துடைய ஒரு அமைப்பு. நிறைய சயின்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடம். அங்கே உள்ளே போகிறாரு. உள்ளே போகிறப்ப வாசலில் ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருக்காரு. அந்த செக்யூரிட்டி தான் அந்த கதவெல்லாம் திறந்து வரவர். அதுக்கப்புறம் ஒரு நீளமான பாதை இருக்கும். ரொம்ப தூரம் ஒரு கிலோமீட்டர் போனது யூனிவர்சிட்டிக்கெலாம் போவோம்ல, அந்த மாதிரி ஒரு பாதை வழியாக போய் அதுக்கப்புறம் அந்த அலுவலகம் இருக்குது, அந்த ரிசர்ச் சென்டர் இருக்குது. அவர் போகிறப்போ அங்கே அந்த செக்யூரிட்டி யார் என்னன்னு கேட்குறாரு. அப்புறமா சரி உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவர் பார்க்குறாரு, அங்கே பஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது. அப்போட்டு கேட்குறாரு, என்னங்க இவ்வளோ லெட்டர் வச்சுருக்கீங்க இங்கே அப்படின்னு கேட்டவுடனேயும், இல்லைண்ணே நடந்து போய் கொடுக்கணும் தினந்தோறும், அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை தான் கொண்டு போய் கொடுப்பேன், இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் நான் உள்ளே கொடுத்துட்டுமா, காரில் போகிறீங்க உள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லி விடுறார். அந்த பஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸையும் எடுத்துக்கிட்டு அவர் உள்ளே போகிறார். அந்த நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட ப்ரோட்டோடைப்பை செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அப்ரூவலுக்காக அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. பல கோடிகள் அல்லது பல கோடிகள்னு வச்சுக்கோங்க. அந்த பல கோடிகளுடைய அப்ரூவலுக்காக அந்த நிறுவனம் காத்து கொண்டு இருக்கிறது பல நாட்களாக. ஏன்னா அரசாங்கத்துக்கு அதை செஞ்சு காட்டியாச்சு, இந்த ப்ரோட்டோடைப் வழியாக பண்ணது ஒர்க் அவுட் ஆகும், கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம்லாம் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அரசாங்க உத்தரவு வந்து காசு தரணுங்கிறதான் அங்கே இருக்கக்கூடிய வேலை. எல்லாரும் அதுக்காகத்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி. அவர் உள்ளே போகிறப்போ அந்த மீட்டிங் நடக்குது. மீட்டிங்கில் அவர் பேசும்போது அவர் கேட்குறாரு, எல்லாரும் ஏன் டயர்டாக இருக்கீங்க, அப்செட்டாக இருக்கீங்க? இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோம், ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம், ஆனால் அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய உத்தரவு இல்லை, அதுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே அவர் ஒரு லெட்டர் கொடுத்துருந்தா, உத்தரவு வந்து ஒரு வாரம் ஆச்சு, உங்களுக்கு தான் தெரியலன்னுறார். என்னென்னா நம்ம செக்யூரிட்டி வாசலில் வாங்க லெட்டர்லாம் வாங்கி வச்சுக்கிறார். வாரத்துக்கு ஒரு தடவை தான் அல்லது 10 நாளைக்கு ஒரு தடவை உள்ளே வரப்போ தான் லெட்டர் கொடுத்துட்டு போகிறார். ஏதோ லெட்டர்லாம் வருது, இது ஒரு லெட்டர் தான் அவர் வச்சிருக்கிறார். ஏன்னா உள்ளே என்ன வேலை நடந்துட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியாது. இவங்க எதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய மிஷனில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ரகசியங்கள் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் வெளியில் இருக்கிறவருக்கு உள்ள என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியணும்ல. வெளியில் உட்காந்துருக்கிற இவங்களும் முகம் பார்த்துருக்கணுமா இல்லையா? எந்த கடிதத்திற்காக இவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த கடிதம் ஒரு வாரமான விவரம் கூட தெரியாமல் எல்லோரும் உள்ளே உட்காந்துருக்காங்க. உள்ள ஒரு வாரமாக எல்லாரும் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு இந்த லெட்டருக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்கிற விவரம் தெரியாமல் செக்யூரிட்டி ஒருத்தர் உட்காந்துருக்கார். இப்படி தான் நம்ம கம்பெனிகள்லாம் நடக்குது. அந்த செக்யூரிட்டி சாதாரண ஆளாக இருக்கலாம், 7000 ரூபாய் சம்பளம் வாங்குறவராக இருக்கலாம், உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறவராக இருக்கலாம். ஆனால் என்ன வேலை, இந்த கம்பெனியோட விஷன் என்ன, மிஷன் என்ன, இவருடைய நம்ம முதலாளி என்ன லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறார், இந்த நிறுவனத்தை எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்கிற ஒரு விவரம் தெரியாத பட்சத்தில் அவர் அதில் பங்களிக்கவே மாட்டார். ஹாவ் குட் டிஸ்கஷன்ஸ் வித் யுவர் டீம், வெதர் இட் இஸ் அ ஸ்மால் டீம் ஆர் அ பிக் டீம். நம்ம எஸ் ஆறுமுகம் பிள்ளை அண்ட் சன்ஸ் எங்களிடம் தரமான சுத்தமான அபிஷேக பொருட்கள், ஹோம ஜாமான்கள், பூஜை பொருட்கள் நியாயமான மற்றும் குறைந்த விலையில் கிடைக்கும். கல்யாணம், சடங்கு மற்றும் விசேஷங்களுக்கு தேவையான பொருட்களும் கிடைக்கும். கோவில் கும்பாபிஷேகத்திற்குரிய பொருட்களும் கிடைக்கும்.